கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். தமிழக தொழிற்சாலைகள் ஆந்திரா வருவதாக தெலுங்கு தேசம் எம்பி மக்களவையில் பேசியது வைரலான நிலையில் தமிழக அரசு அதற்கு அமைதியாக பதிலடி கொடுத்துள்ளது. இது குறித்து விவரிக்க இணைகிறார் பார்த்திபன். நன்றி கவிதா. நேர்களே, நம்ம அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அரசியல் பிரமுகரும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆனால் சில சமயங்கள் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு பர்டிகுலர் பிரதிநிதின்றதை தாண்டி அந்த ஒட்டுமொத்த மாநிலத்தையே கூட சில சமயங்கள் அவமானப்படுத்தும் விதமாக வார்த்தைகள் விடப்படுகின்றன அப்படின்றத அடிக்கடி நம்ம அவையில் பார்த்துட்டு தான் இருக்கோம், நாடாளுமன்றத்தில் குறிப்பாக. ஸோ அந்த வகையில் இந்த வாரத்தில் மக்களவை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீட் மீதான விவாதமும் நடந்தது. நீட் மீதான விவாதத்தின் போது பலதரப்பட்ட கட்சிகளும் பேசுகிறாங்க. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 22 திமுக எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. பதிலுக்கு பாஜக தரப்பில் பாஜகவோட கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் பேசுகிறாங்க. அதில் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ஒரு எம்பி தமிழகம் குறித்து பதிவு செய்த ஒரு கருத்து இந்த வாரம் முழுக்கவே ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்தது. சமூக ஊடகங்களில் எப்படி இவர் இப்படி பேசலாம், எதன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னு பேசப்பட்டது. நீட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது முதற்கொண்டு நிறைய விஷயங்களை கேள்வியாக எழுப்பப்பட்டது. அந்த சர்ச்சை பேச்சு ஒரு முறை பார்த்துடலாம். அதன் பிறகு தமிழகம் என்ன பதிலடி கொடுத்ததுன்னு இந்த தொகுப்பில் விரிவாக பார்த்துடலாம். You want to ban everything in Tamil Nadu. That is the reason why we are getting all the industry from Tamil Nadu to Andhra Pradesh. Keep doing that. Thank you. Good one. Good. இன்ஸ்டாகிராமில் இந்த காட்சியை நீங்கள் ரீல்ஸாக பார்த்துருப்பீங்க. திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்களுடைய பேச்சுக்கு இவர் இந்த மாதிரி பதிலளித்ததா வெட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இங்கே இந்த காட்சியை பார்த்துருந்தீங்களன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நீட்டுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருக்கும் போது குறுக்க கனிமொழி அவர்கள் வந்து நீட் தடை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பதிலுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தடை பண்ணணுன்றீங்க, இப்படியே போயிட்டு இருக்கிறதால தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொழிற்சாலையும் ஆந்திராவை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் யாரு? தெலுங்கு தேசம் கட்சியுடைய எம்பி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு. ஸோ அவருடைய ஸ்பீச்சை ஒரு பக்கம் கட் பண்ணி ஒட்டி அதை வந்து பயங்கரமாக ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு நீங்கள் அவ்வளோ லேசாக எடுத்துக்காதீங்க, தமிழ்நாட்டுடைய போராட்ட குணம் அப்படின்றது வந்து பல்வேறு ஆண்டுகளாக நமது நாடு பார்த்து கொண்டிருப்பதா, அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை பிற மாநிலங்களும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றன. அது மொழி போராட்ட காலகட்டத்திலிருந்து இருக்கட்டும். இங்கிலீஷை ஒரு கட்டத்தில் இங்கேருந்து முழுமையாக நீக்கிட்டு ஹிந்தி மாநில மொழி இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரணும் போது எதிர்த்து தமிழுக்காக குரல் கொடுத்தது தமிழ்நாடு. ஸோ ஆங்கிலத்தை வெளியேற்றக்கூடாதுன்னு குரல் கொடுத்தது தமிழ்நாடு. அதனால தான் இன்றைக்கி இங்கிலீஷ் எந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஒரு மொழியாக இருக்குன்றதை தாண்டி சர்வீஸ் செக்டாரில் இந்தியா பொருளாதார ரீதியாக எவ்வளவு சம்பாதித்து கொண்டிருக்கிறது. தென்கிழக்காசிய நாடுகள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இப்போ தான் நமக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் காலகாலமாக சர்வீஸ் செக்டாரில் நம்ம பெரிய அளவில் சாதிச்சது காரணம் ஆங்கில புலமை. ஸோ இதையெல்லாம் சாத்தியப்படுத்தினது யார்? தமிழகத்தின் போராட்ட குணம் தான். இன்றைக்கி நீட் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக வெடிக்குது. நீட் சர்ச்சை ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீட்டுக்கு வந்து அதில் உள்ள குளறுபடிகள் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு எடுத்துக்காட்டி பேசினது முதல்ல எந்த மாநிலம்? தமிழகம் தானே அப்படின்ற கேள்விகள் எல்லாம் பதில் கேள்விகளாக முன்வைக்கிறாங்க இவருடைய ஸ்பீச்சை தொடர்ந்து. ஸோ உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த தருணத்தில் இந்த ஸ்பீச் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் ஜூலை 30ஆம் தேதி 28ஆம் தேதி அவர் பேசியிருந்தாரு. 30ஆம் தேதி என்ன நடந்தது? முதலமைச்சர் விஜய் ஒரு 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUல கையெழுத்திடுறாரு. 2900க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டிற்கு ரொம்பவே முக்கியமானவை. இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காட்சிகளை பார்த்துடுங்க.
இந்த கூட்டத்தில் தான் 4 கையெழுத்துகள் இடப்பட்டிருக்கின்றன. 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் MOUக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருக்காரு. இந்த 4 ஒப்பந்தங்கள் என்னன்னு பார்த்துடலாம் டக்குன்னு. மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகம் அவங்க இங்கே ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபீனிக்ஸ் மால் போயிருப்பீங்க இல்லையா, சென்னையில் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மாலில் பலாடியம் மாலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்துடைய ஒரு கிளாஸ் வந்து அங்கே வரப்போகுது. MBA மாதிரியான படிப்புகள்லாம் அங்கே வந்து செயல்பட இருக்குது. அவங்களோட கேம்பஸாக அது மாற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த நார்டெக்ஸ் மற்றும் ஸ்விஸ் நாட்டைச் சேர்ந்த சப், ரெண்டுமே GCC குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக சம்பளம் பெற வல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் தான் இந்த GCCs. இதில் வந்து பெங்களூரு பயங்கர முன்னாடி போயிட்டு இருக்கு. இதில் ஹைதராபாத்தும் பூனேவும் மும்பையும் டெல்லியும் டஃப் கொடுத்து போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் சென்னை கொஞ்சம் லேக் ஆகிட்டே இருக்குதுன்றது தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ இதில் ஒரு 2 GCC இணைஞ்சிருக்கிறது சென்னையோட கரத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு கையெழுத்து இந்த MOU அப்படின்றதையும் பார்க்குறோம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவ் லிங்க் தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட நாம செஞ்சுக்கிட்ட கையெழுத்து. அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அந்த MP பேசுனதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்கறது புரியுது, பார்த்துடலாம். ஏன் மோட்டிவ் லிங்கோட நாம செஞ்சுக்கிட்ட இந்த ஒப்பந்தம் வந்து கவனம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இதோட பின்னணி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மோட்டிவ் லிங்க் தென்கொரியா நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் 300 கோடி ரூபாய் முதலீடு பண்றாங்க. 2500 வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருக்காங்க. இது இவங்களுடைய இந்த நிறுவனம் எது செயல்பட இருக்குதுன்னா, எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கு இல்லைங்களா, EV, அதோடைய உதிரிபாக தயாரிப்பு தான் மேற்கொள்ள இருக்காங்க. இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைப்பாக்கம் சிப்காட்ல இந்த நிறுவனமானது அமைய இருக்கிறது, உங்களோட தொழிற்சாலையான அமைய இருக்கிறது. 300 கோடி ரூபாய் முதலீட்டுக்கே இவ்வளவு ஹைப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதை விட அதிகமா வந்திருக்கேன்னாலும் இருங்க, 300 கோடின்றது ஒரு பேஸ் தான், அதுக்கு மேல இன்னும் போயிட்டு இருக்கு. மோட்டிவ் லிங்கை பொறுத்த வரைக்கும் இங்க தயாரிக்கக்கூடிய இந்த வாகன உதிரி பாகங்கள் எதன் அடிப்படையில் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கேப்ஷன் பாருங்க. மேக் இன் தமிழ்நாடு ஃபார் த குளோபல் மார்க்கெட், அதாவது உலகளாவிய சந்தைக்கு தமிழ்நாட்டில் தயாரித்தல். இங்கு தயாரிக்கப்படக்கூடிய இந்த EV காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் வரைக்கும் போக இருக்கிறது. ஸோ மேக் இன் தமிழ்நாடு அண்ட் உலகளாவிய சந்தை அப்படின்றத சாத்தியப்படுத்துறது தான் இந்த நிறுவனத்தோட நோக்கமா இருக்கு. ஸோ மோட்டிவ் லிங்க் இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, கொரியாவின் முதல் நிலை விநியோகஸ்தர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் மைய முதலீட்டாளராகவும் செயல்பட இருக்கிறார்கள் மோட்டிவ் லிங்க். அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்னு சொல்றாங்க ஆங்கிலத்தில். இவங்களை பேஸ் பண்ணி தான் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய, இப்போ இவங்க உதிரி பாகங்கள் தயாரிக்கிறாங்களா, இதே மாதிரி மேக்னெட்டிக் காயில்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை தயாரிக்கக்கூடிய கொரிய நிறுவனங்களையுமே கூட தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து கொண்டு வரக்கூடிய பணியை இந்த மோட்டிவ் லிங்க் நிறுவனம் செய்யும். அதுதான் ஒரு மைய முதலீட்டாளர், முக்கிய மைய முதலீட்டாளராக செயல்பட இருக்காங்க. ஸோ அந்த 300 கோடி ரூபாய்ன்றதை தாண்டி இன்னும் பல நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்போகக்கூடிய ஒரு முதலீடு தான் இந்த மோட்டிவ் லிங்க். ஏன் அந்த MP பேச்சுக்கு இதுக்கும் நம்ம லிங்க் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இதுதான் அதற்கான பதில். கடைசி வரைக்கும் இந்த முதலீடை ஆந்திர மாநிலத்திற்கு கொண்டு வரணும்னு தமிழகத்தோட போட்டியிட்டு இருக்காங்க. மிக கடுமையான போட்டியே போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதீத ஒரு முக்கியத்துவத்தை ஆந்திர மாநிலமும் இந்த முதலீட்டை இருப்பதில் செலுத்தியிருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுது. மிக சமீபத்தில் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தென்கொரியா பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. ஹுண்டாய் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களோட பேசினதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அப்போ வந்து மோட்டிவ் லிங்க் நிறுவனத்துடைய அந்த அதிகாரிகளை சந்திச்சோம். தமிழ்நாட்டுக்கு நீங்க வரணும், முதலீடு பண்ணணும் அப்படின்றது இவங்களும் இப்ப பேசியிருக்காங்க. அதே மாதிரி மிக சமீபத்தில் ஆந்திர மாநில தொழில்துறை அமைச்சரான நாரா லோகேஷும் போயிருக்காரு, பேசியிருக்காரு. அதே மாதிரி மோட்டிவ் லிங்க் நிறுவன அதிகாரிகள்லாம் சந்திச்சு ஆந்திராவில் இன்னும் பெட்டர் ஈகோசிஸ்டம் உள்கட்டமைப்பிற்கு நீங்க எங்க கிட்ட வாங்க, நம்ம பண்ணிக்கலாம், நல்ல முதலீடா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தொழில் வளாகம் அமைப்பதற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5-7 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம இங்க வந்து சார்ஜ் பண்றோம். ஆனால் ஆந்திர மாநிலம் லிஃப்ட் அப்படின்ற ஒரு கொள்கை மூலமாக, தொழில் வளர்ச்சி கொள்கை மூலமாக ஒரு ஏக்கர் 99 பைசா அப்படின்ற அளவில். ஸோ இந்த நிலத்தோட விலை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு பாருங்க. அதனால தான் இங்கே திருநெல்வேலிக்கு வரக்கூடிய வாசங் என்ற காலனி தொழிற்சாலை கூட ஆந்திர மாநிலம் குப்பமுக்கு போச்சு. இதெல்லாம் நிலத்துடைய விலை வந்து மிக குறைவாக கிடைக்குது அப்படின்றதுல தான். ஸோ இத்தனை சாதகங்கள் இருந்தாலுமே தமிழகத்தை மோட்டிவ் லிங்க் தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோட்டிவ் லிங்கோட இன்னும் பிற நிறுவனங்களும் வர இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் இப்போ பாராட்டுகள் உண்மையிலே கீர்த்தனா அவர்களுக்கு வழங்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில்துறைக்கு அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை, ஒரு ஆங்கர் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ண வேண்டியது அவசியமாகிறது. ஸோ ஆந்திராவுடனான போட்டியில் தமிழ்நாடு வென்றது எப்படி?
முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தொழில்துறையில் வந்து எவ்வளவு இவங்க ஆர்வம் காட்ட இருக்கிறார்கள், தொழில்துறையில் எப்படி முதலீடுகளை ஈர்க்க இருக்கிறார்கள், கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய விமர்சனங்கள் இருந்தது. கீர்த்தனா அவர்கள் கூட இப்போ மிக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அவங்க வெளியிட்ட ரீல்ஸ் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு இல்லையா? அது சார்ந்து நிறைய விமர்சனங்களும் வந்தது. இப்போ கீர்த்தனா அவர்களும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து லிங்க்டினுக்கு வந்திருக்காங்க. லிங்க்டின் தளத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்கவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப்போ எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து அணுகுங்கள்னு சொல்லிட்டு லிங்க்டின் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு தளத்திற்கு அவங்க மாறி இருக்காங்க அப்படின்றதும் இங்கே நம்ம குறிப்பிட்டு ஆகணும். ஸோ தமிழகம் எப்படி தான் ஜெயிச்சிச்சு? ஆந்திராவோட அவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன், அவ்வளோ விலை குறைவான நிலம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4 முக்கிய காரணிகளை சொல்றோம். தமிழ்நாடு வெர்சஸ் ஆந்திரா, தமிழகத்திற்கான சாதக சூழல்கள் என்ன? 99 பைசாவோட எப்படி போட்டி போட முடிஞ்சதுன்னு கேட்டா, ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய OEM இந்த உதிரி பாக தயாரிப்பு இருக்கு இல்லையா, அந்த கூட்டாளிகளுக்கு மிக அருகாமையில் நிலம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் வந்து எவ்வளவு பலம் வாய்ந்தது, உரகடம் பகுதிகளில் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஆந்திர மாநிலத்துக்கும் தமிழ்நாடு எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்ரீ சிட்டியை பெரிய அளவில் வளர்க்கணும் அப்படின்றது தான் ஆந்திராவோட முயற்சி. அதை சார்ந்து அங்க வந்து இந்த முதலீடுகளை கொண்டு வரணும்னு தான் ஆந்திராவோட திட்டமுமே கூட. ஆனா ஸ்ரீ சிட்டியை விட இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு EV ஹப் இல்லையா, எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிப்புல முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம். ஸோ அந்த தொழில்துறைக்கு மிக அருகாமையில் நிலம் கிடைக்கிறது. ஒன்று, ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மின் வாகன சூழல் அமைப்பு, அந்த ஈகோ சிஸ்டம் இங்க நல்லா இருக்கு. முந்தைய ஆட்சிகளை அதிமுக காலகட்டத்திலே அதற்கான ஒரு ஈகோ சிஸ்டத்தை வந்து வலுவா பேஸ் எல்லாம் போட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே இங்க நமக்கு ப்ராப்பரா இருக்கு. அதுவும் ஒரு சாதக சூழலா பார்க்கப்படுது. தொடர்ந்து மாநில அரசின் முனைப்பான அணுகுமுறை, புதிய தாவேக அரசுமே தொடர்ந்து இதை விடாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியாவது வாங்கணும்னு சீரிய முறையில் பேசியிருக்காங்க. கொரியால போய் பேசினது, இவங்க கொடுத்த பீச் எல்லாமே அங்க ஓகே ஆகியிருக்கு அப்படின்றதையும் இங்க கண்டிப்பா குறிப்பிட்டாகணும். ஸோ முந்தைய ஆட்சிகள் அமைச்சிட்டு போன அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத தாண்டி இந்த அரசின் அணுகுமுறையுமே கூட மோட்டிவ் லிங்க் வந்து தமிழகத்தை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணியாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் முக்கிய மைய குழும உத்தி அப்படின்ற ஆங்கர் கிளஸ்டர்னு சொல்றோம் இல்லையா, அதுவுமே கூட இங்க தமிழகத்திற்கு வந்து அவர்களுக்கும் பலன் அதிகம், தமிழகத்திற்கும் பலன் அதிகம், நம்ம தொழில்துறைக்கும் பலன் அதிகம்னு இரண்டு பக்கமே மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயமே கூட மோட்டிவ் லிங்க் இங்க வர்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ தமிழகத்துடைய போராட்ட குணமா இருக்கட்டும், இல்ல ஆந்திராவோட இந்த 99 பைசா பெர் ஏக்கர் என்ற நில வசதியா இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் தராசுல வச்சு பார்த்தா, எதுக்கு தராசுல வச்சு பார்க்கணும்? இந்த முதலீடு வந்து மாதிரி வருங்காலத்திலையும் ஆந்திராவுக்கு வரக்கூடிய முதலீடுகள்லாம் தமிழகத்திற்கே வரப்போதா? நிச்சயம் கிடையாது. தொழில்துறையில போட்டின்றது சகஜமான ஒன்று இங்க வந்தா இன்னொன்று அங்க போகும், ஒன்று அங்க போனா இன்னொன்று இங்க வரும். இது வந்து சகஜமான ஒரு விஷயம்தான். இதனால தமிழகத்துடைய போராட்ட குணத்தினால தான், தமிழகத்தில் தொடர்ந்து அதை தடை பண்ணுங்க இதை தடை பண்ணுங்கன்னு போராட்டம் பண்றதால தான் இங்க முதலீடுகள் குவியலன்னு உங்க மாநிலத்துடைய MP இப்படி ஒரு கருத்து சொன்னா, இதற்கு தக்க பதிலடியை வந்து வார்த்தைகள் மூலமா இல்ல, இந்த மாதிரி செயல்கள் மூலமா கூட செய்து காட்ட முடியும் அப்படின்றத தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு முந்தைய ஆட்சி சொன்னாங்க. இங்க வெற்றி தமிழகம் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத தற்போதைய ஆட்சி சொல்றாங்க. ஸோ ஆட்சிகள் மாறலாம், ஆனா தமிழ்நாட்டுடைய காட்சி என்றுமே மாறாது. நம்முடைய தொழில்துறைன்றது வளம் மிக்க ஒரு திசையில போகணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதுல முதல் வெற்றிக்கணைய தற்போதைய அரசு பறிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே சிக்கலான சர்ச்சையான விதமா பேசின அந்த MPக்கு அமைதியான முறையில் பதிலடியும் கொடுத்திருக்கிறது. விக்டரி ஃபார் ஆர் ஸ்டேட் அப்படின்றதையும் இங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி GDN டாஸ்க் முடிங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.